இப்போ தட்டை எடுத்துகிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு நல்லா வந்திருக்கு மாவு. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சுட்டுருச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா அழகாக தோசை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மேலே அப்படியே ஊற்றி விடலாம். இது சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இதை திருப்பி போட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். கூடவே வெங்காய சட்னியை வச்சுருக்கு. ட்ரை கலர் தோசை ரெடி ஆகிருச்சு. இது பெரியவங்களுக்கும் நல்லது, சின்னவங்களுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். அடுத்தது மீண்டும் ஹேமாவின் நலபாக